எசேக்கியா அதிகாரம் 18. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவாகிறான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாளுகிறான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. மூல எபிரேய பாஷையில் இந்த அதிகாரத்தின் முதல் வார்த்தை இப்பொழுது என்று ஆரம்பமாகிறது. சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தின் வரலாறு இதுவரையிலும் கூறப்பட்டு முடிந்துவிட்டது. சமாரியருடைய மார்க்கத்தை பற்றியும் ஓரளவு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பின்பு ராஜாக்கள் புஸ்தகத்தின் ஆசிரியர் யூதா ராஜ்யத்தின் வரலாற்றை விவரிக்கிறார். 10 கோத்திரத்தார் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். அதன் பின்பு யூதாவில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்ச்சிகள் இனிமேல் இந்த அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. ஓசையாவின் 3ஆம் வருஷத்தில் என்பது 10 கோத்திரத்தாரும் சிறையிருப்புக்கு போவதற்கு 6 வருஷங்களுக்கு முன்பு என்று பொருள்படும். அல்லது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 6ஆம் வருஷ ராஜ்ய காலத்தில் என்று பொருள் கூறலாம். ஓசையா என்னும் பெயருக்கு கர்த்தர் ரட்சிப்பாயிருக்கிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் ஓசையா என்னும் பெயரில் 4 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: 10 கோத்திரத்தாரின் கடைசி ராஜா யோசுவா. யோசுவாவின் பெயர் ஆரம்பத்தில் ஓசையா என்று இருந்தது. எப்பிராயிம் கோத்திரத்தான், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன். எசேக்கியா என்னும் பெயருக்கு கர்த்தர் பெலனாய் இருக்கிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியா என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: யூதாவின் ராஜா, நெயாரியாவின் குமாரன், சிறையிருப்புக்கு போனவன். எசேக்கியா கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன். எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் யூதாவின் ராஜாக்களில் மிகப்பெரிய துன்மார்க்கன். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். ஆகாஸ் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். ஆனாலும் ஆகாசின் குமாரனாகிய எசேக்கியா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறான். எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். எசேக்கியா செய்த செம்மையான காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு: தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே பின்பற்றினான். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைவர்களாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ரோமர் 11:24. எசேக்கியா தன் சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டவன். எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் ஒரு துன்மார்க்கன். ஆனாலும் எசேக்கியா
நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு நற்கனிகளை கொடுக்கிறான். ஆகாஸ் துன்மார்க்கனாய் இருந்தாலும் எசேக்கியா நீதிமானாய் இருக்கிறான். ஆகாஸ் விக்கிரகங்களை ஆராதித்தாலும் எசேக்கியா கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிறான். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எசேக்கியாவின் மீது தங்கி இருக்கிறது. எசேக்கியா ஆகாஸின் அரண்மனையில் வளர்ந்தவன். ஆகாஸ் எசேக்கியாவுக்கு முன்பாக நீதிமானாய் நடக்கவில்லை. எசேக்கியா ஆகாஸின் முன்மாதிரியை பின்பற்றி இருந்தால் அவனும் ஆகாஸைப் போலவே சீர்கெட்டு போயிருப்பான். ஆகாஸ் தன் குமாரன் எசேக்கியாவுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் தன்னுடைய குமாரனுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரியாகவும் ஜீவிக்கவில்லை. ஆனாலும் எசேக்கியா நல்ல ஒழுக்கம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆகாஸ் யூதா தேசத்திலே ராஜ்யபாரம் பண்ணும்போது உரியா ஆசாரியனாய் இருக்கிறான். உரியாவும் ஆகாஸின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தமஸ்குவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரியின்படியே விக்கிரகத்திற்கு ஒரு பலிபீடத்தை செய்தவன். ஆகையினால் உரியாவும் எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை போதித்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகாஸின் அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லோருமே விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்க குணமுள்ள கூட்டத்தாருக்கு மத்தியிலே எசேக்கியா வளர்கிறான். எசேக்கியாவினிடத்தில் துன்மார்க்கம் இல்லை, அவன் நீதிமானாக இருக்கிறான். எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருக்கும்போது சத்துருவின் அந்தகார கிரியைகள் எதுவும் அவனை பாதிக்கவில்லை. நமக்குள்ளே கர்த்தருடைய கிருபை கிரியை செய்யும் போது அதற்கு விரோதமாக கிரியை செய்யும் வல்லமை எந்த அந்தகார சக்திக்கும் இல்லை. கர்த்தருடைய கிருபையை எந்த வல்லமையாலும் தடை பண்ண முடியாது. எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். எசேக்கியா இரண்டாம் தாவீதைப் போல இருக்கிறான். தாவீது கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் கர்த்தருடைய ஆலயத்தின் மீதும் பிரியமாய் இருந்தார். அதுபோலவே எசேக்கியாவும் அவற்றின் மீது பிரியமாய் இருக்கிறான். தாவீதின் சந்ததியில் வந்தவர்களில் அநேகர் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். யூதா தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் குறைந்து போயிற்று. ஜனங்கள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். யூதா தேசத்தின் ஆவிக்குரிய நிலைமை மிகவும் மோசமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தமது கிருபையினால் தமக்கு ஏற்ற காலத்திலே எசேக்கியாவை போன்ற மனுஷரை எழுப்புகிறார். யூதா தேசத்திலே ஆவிக்குரிய நிலைமை வரவர மோசமாகி கொண்டே வருகிறது. யூதா தேசத்தார் எல்லோருமே கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரகங்களை பின்பற்றி போகும் சூழ்நிலை உருவாயிற்று. ராஜாக்களும் துன்மார்க்கராயிருக்கிறார்கள். கர்த்தரோ தமது கிருபையினால் தாவீதை போன்ற நற்குணமுள்ள எசேக்கியாவை யூதா தேசத்திற்கு ராஜாவாக எழுப்புகிறார். எசேக்கியா யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறான். எசேக்கியா தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்க்கிறான். எசேக்கியாவின் காலத்தில் யூதா தேசம் சீர்கெட்டு போயிருக்கிறது. யூதா தேசத்தார் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். யூதா தேசம் எங்கும் மேடைகளும் விக்கிரக தோப்புகளும் நிரம்பி இருக்கிறது. எசேக்கியா மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டுகிறான். அவன் மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். எசேக்கியா அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிடுகிறான். யூதா தேசத்திலே மேடைகளும் விக்கிரக தோப்புகளும் புதியவை அல்ல. மேடைகளில் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுவதும் புதுமையானது அல்ல. யூதா தேசத்தார் எப்போதுமே விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். ஆனாலும் ஆகாசின் ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தில் விக்கிரக ஆராதனை அதிகமாக வளர்ச்சி பெறுகிறது. எசேக்கியா யூதா தேசத்தில் காணப்படுகிற விக்கிரக ஆராதனைகளை பார்த்து கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எசேக்கியாவை எழுப்புகிறார். எசேக்கியா யூதா தேசத்திற்கு ராஜாவானவுடன் அவன் தன்னுடைய ராஜரீக அதிகாரத்தை பயன்படுத்தி யூதா தேசத்தில் உள்ள மேடைகளை அகற்றி போடுகிறான். சிலைகளை தகர்த்து போடுகிறான். விக்கிரக தோப்புகளை வெட்டி போடுகிறான். மேடைகளும் விக்கிரக தோப்புகளும் விக்கிரக ஆராதனையின் ஒரு பகுதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவோ யூதா தேசத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறான். யூதா தேசத்தில் உள்ள மேடைகளை விக்கிரக ஆராதனைக்கும் பயன்படுத்துகிறார்கள். சில விசேஷித்த சந்தர்ப்பங்களிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் அந்த மேடைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் யூதா தேசத்திலே மேடைகள் இருப்பது விக்கிரக ஆராதனைக்கு ஆதரவாய் இருக்கும் என்று நினைத்து எசேக்கியா மேடைகளை அகற்றி போடுகிறான்.
எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணமே சட்டமாக இருக்கிறது. அவன் தன்னுடைய முன்னோர்களின் வழிகளில் நடவாமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். கர்த்தருடைய பிரமாணம் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாய் இருக்கிறது. எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யூதா தேசத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையை முற்றிலுமாய் நீக்கி போடுகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணியபோது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினார். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கலை சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எண்ணாகமம் 21:6-9 வரை. ஆரம்பத்திலே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாக மோசே வெண்கல சர்ப்பத்தை செய்தார். ஆனால் பிற்காலத்தில் அந்த வெண்கல சர்ப்பமே இஸ்ரவேலருக்கு ஒரு விக்கிரகமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை ஆயிற்று. எசேக்கியாவோ மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த வெண்கல சர்ப்பத்தை இதுவரையிலும் பாதுகாப்பாக பராமரித்து வந்தார்கள். கர்த்தர் வனாந்திரத்திலே தங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த நன்மையை நினைவு கூறும் வண்ணமாக இஸ்ரவேல் புத்திரர் வெண்கல சர்ப்பத்தை ஒரு சாட்சியாகவும் அடையாளமாகவும் பாதுகாத்து பராமரித்து வந்தார்கள். பிற்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மோசே பண்ணின வெண்கல சர்ப்பத்தை ஒரு விக்கிரகமாக ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனை முறைமைகளை புறஜாதியாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். மற்ற விக்கிரகங்களை ஆராதிப்பது போல இஸ்ரவேல் புத்திரர் வெண்கல சர்ப்பத்திற்கும் தூபம் காட்டி அதை ஆராதிக்கிறார்கள். மோசே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் வெண்கல சர்ப்பத்தை செய்தார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டாயிற்று. வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களுக்கு நன்மை செய்தது. அதே வெண்கல சர்ப்பம் இப்போது தங்களுக்கும் நன்மை செய்யும் என்று யூதாவின் மனுஷர் நம்பி அதற்கு தூபம் காட்டி அதை ஆராதிக்கிறார்கள். எசேக்கியா கர்த்தர் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளது. கர்த்தருடைய மகிமையை வெண்கல சர்ப்பத்திற்கு ஒப்பாக்க கூடாது. யூதாவின் மனுஷர் வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டி கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய மகிமையையும் தூஷிக்கிறார்கள். எசேக்கியா மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டு அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிடுகிறான். நிகுஸ்தன் என்னும் பெயருக்கு வெண்கல உலோகம் என்று பொருள். வெண்கல சர்ப்பமானது ஒரு தெய்வம் அல்ல, அது சாதாரண உலோகம்தான் என்பதை தெளிவுபடுத்தும் வண்ணமாக அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிடப்படுகிறது. சாதாரண வெண்கல உலோகத்திற்கு யாரும் தூபம் காட்ட மாட்டார்கள். வெண்கலத்தை தங்கள் தெய்வமாக ஆராதிக்கவும் மாட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசையினால் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை ஒரு அடையாளமாக சொல்லி இருக்கிறார். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:14-15. யூதாவின் மனுஷர் வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டி அதை ஆராதித்தது போல நாமும் அதை ஆராதித்து விடக்கூடாது. நாம் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறான். எசேக்கியா கர்த்தரிடத்தில் தைரியமாகவும் இருக்கிறான். அவர் மீது நம்பிக்கையும் வைத்திருக்கிறான். எசேக்கியா கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறான். எசேக்கியா யூதா தேசத்திலே விக்கிரக ஆராதனையை ஒழிக்கும்போது யூதா தேசத்தார் எசேக்கியாவுக்கு விரோதமாக எழும்புவதற்கு வாய்ப்புள்ளது. எசேக்கியா யூதா தேசத்திலே மேடைகளை அகற்றி
சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டதினால் யூதா தேசத்தார் எசேக்கியா ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் எசேக்கியாவோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருக்கிறான். கர்த்தர் தன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்று எசேக்கியா கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறான். எசேக்கியா தன்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றுகிறான். கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி எசேக்கியா முன்னேறி போகிறான். அவன் ஒருபோதும் பின்னிட்டு திரும்பி பார்க்கவும் இல்லை, பின்வாங்கி போகவும் இல்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை எசேக்கியா தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்கிறான். ஆகையால் கர்த்தர் எசேக்கியாவோடு இருக்கிறார். எசேக்கியா போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எசேக்கியா அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிடுகிறான். எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவுக்கு பகுதி கட்டுகிறான். ஆனால் எசேக்கியாவோ அசீரிய ராஜாவிற்கு பகுதி கட்ட மறுத்து விடுகிறான். எசேக்கியா கர்த்தரோடு கூட இருக்கிறான். கர்த்தரும் எசேக்கியாவோடு கூட இருக்கிறார். எசேக்கியாவின் காரியங்கள் எல்லாமே அவனுக்கு அனுகூலமாக நடைபெறுகிறது. எசேக்கியா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து யூதா தேசத்தில் இருந்து மேடைகளை அகற்றுகிறான், சிலைகளை தகர்க்கிறான், விக்கிரக தோப்புகளை வெட்டுகிறான், விக்கிரக ஆராதனையை நீக்கி போடுகிறான். எசேக்கியா ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். எசேக்கியா யூதா தேசத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையை நீக்கி போட்டதினால் கர்த்தர் யூதா தேசத்தின் மீது சுமத்தப்பட்டிருந்த அசீரியா ராஜாவின் நுகத்தை நீக்கி போடுகிறார். எசேக்கியா பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடிக்கிறான்.